ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல் இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட்டுகளை வச்சு தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. முதலாவது, இன்றைக்கி குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்றிருக்கிற இயோ ஸ்கை அஃபிஷியலி சொல்லிட்டாங்க, நான் குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்று இன்றைக்கி மோதின ஆப்போனண்ட்டையே நான் சம்மர் ஸ்லாமில் மோதுறேன்னு. இவங்களுடைய சம்மர் ஸ்லாம் ஆப்போனண்ட் யார்? லீவ் மோர்கன். ஆக்சுவலி WWE வந்து நாங்கள் ராயல் ரம்பிள் அளவுக்கு யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சொதப்பலான முடிவை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இயோ ஸ்கைக்கும் லியோ மார்கனுக்கும் WWE எக்கச்சக்க தடவை மேட்ச் நடத்திருக்கிறாங்க. ராலையே மேட்ச் நடத்திருக்கிறாங்க. இதை சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப் மேட்சாக வச்சது நல்லா இருக்கான்னு தெரில. பேக் ஸ்டேஜில் லியோ மார்கன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. டேன் ஹவுசன் இன்றைக்கி உங்களை வந்து சபிக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா தான் அந்த மேட்ச்சில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்க. இதே மாதிரி சம்மர் ஸ்லாமில் டேன் ஹவுசன் சபிக்கப்பட்ட அந்த சாபத்தினால தோற்று போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பேக் ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி டேன் ஹவுசனை WWE பார்த்தீங்கன்னா ஒரு சூனியக்கார மாதிரி தான் காத்துறாங்க. அதாவது டேன் ஹவுசனை யாராவது பகைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா டேன் ஹவுசன் விடுற சாபத்தில் அவங்களுக்கு சாபம் பலிக்குது. இதை இப்போ இல்லை WWE பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்காகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேபி இயோ ஸ்கை சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டோரியில் தான் இதை அப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இயோ ஸ்கை இப்போ குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்றது ஓகே. பட் ஆனால் எனக்கு என்னமோ லியோ மார்கன் கூட மோதினது கொஞ்சம் மீண்டும் மீண்டும் பார்த்த மேட்சை பார்க்குற மாதிரி தோணுது. இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறமா சாமி ஜெயின் எமோஷனல் மூமெண்ட்டாக நிறைய பேரை கலங்க வைக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அதாவது சாமி ஜெயின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, போன வாரம் ஸ்மாக்டவுனில் கோடி ரோட்ஸ் ஒரு விஷயம் சாமி ஜெயினை பார்த்து சொல்லியிருப்பார். கெவின் ஓவன்ஸ் WWE சாம்பியன் ஆகிட்டான். அவன் மீண்டும் WWE சாம்பியன் ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டானே தவிர்த்து அவன் எப்போவோ கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் WWE சாம்பியன் ஆகிட்டான். ஆனால் நீ எந்த காரணத்துலையும் WWE சாம்பியன் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இல்லை, கோடி ரோட்ஸ் மட்டும் இல்லை, குந்தர்லேருந்து எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பல பேர் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் WWE சாம்பியன்ஷிப்பில் அந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும் சாம்பியன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றுக்கு சொன்னேன், அதாவது ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, நீ சாம்பியனே ஆக மாட்டேன்னு சொன்ன கோடி ரோட்ஸுக்கிட்ட இருக்கிற டைட்டிலே இப்போ என்கிட்ட இருக்குது. ஐ எம் நவ் WWE சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் எமோஷ்னல் மூமெண்ட்டாக பேசியிருப்பார். ஆக்சுவலி சாமி ஜெயினை பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ WWE வந்து அவர் ஹீல் கேரக்டர் மாற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. அவரோட கேரக்டர் சேஞ்சிங்கை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க. இதுக்கப்புறமா எப்படி காட்டுவாங்க? ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஃபேவரட்டான சாம்பியனாக இப்போதைக்கு சாமி ஜெயின் இருக்கிறாரு. அதை ஹீல் கேரக்டராக காட்டுவாங்களா, இல்லாட்டா பழையபடி ஃபேஸாகவே காட்டுவாங்களா? சாமி ஜெயின் தஸ் நவ் த WWE சாம்பியன். ஆனால் WWE தரப்புலேருந்து சில செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, இது அர்ஜென்ட்டான விஷயம். அதாவது கோடி ரோட்ஸை பலியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாமி ஜெயினை WWE சாம்பியன் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு தெரில. அதாவது இதுக்கு முன்னாடி WWE சாம்பியனாக எப்படி கோடி ரோட்ஸ் தோத்துட்டு மீண்டும் சாம்பியன் ஆனாரோ அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறமா குந்தர் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த சண்டையில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிண்டிங் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது குந்தர் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலஸோடைய கழுத்தை பிடிக்கும்போது கோவப்பட்ட ஜெனரல் மேனேஜர் குந்தரை அட்டாக் பண்ணியிருப்பார். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இதில் ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்குறாங்க, ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரையே குந்தர் சண்டை கிழக்கிற மாதிரி. இப்போ குந்தருக்கு சம்மர் ஸ்லாமில் பிளான் அப்படிங்கிறது என்னன்னு தெரில. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா நிக்கோல்டஸ்க்கு அகேன்ஸ்டாக குந்தரை ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது. ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக்கோல்டஸ் ஒரு ரெஸ்லர் தான். அவர் WWE வந்ததுக்கப்புறமா தான் ரெஸ்லிங்கே பண்ணுறது இல்லை. பட் ஆனால் மீண்டும் அவருடைய ரெஸ்லிங்கான ஹிண்டிங்காக இன்றைக்கி குந்தர் கூட ஒரு ஃபியூட் போக்குற மாதிரி WWE காட்டியிருந்தாங்க. ஆல்ரெடி குந்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பேட் பேக் அஃபிக் அகேன்ஸ்ட் தான் மோதி இருக்கிறாரு. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை எழுப்புறதை பார்த்தா மேபி இதை சம்மர் ஸ்லாமில் மேட்சுக்காக ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணி இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மக்களே, இன்றைக்கி பிரான் பிரேக்கருக்கும் செத்ரோன்ஸுக்கும் நடந்த மேட்ச் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த மேட்ச். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, ப்ரோ இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் மேட்சை ஸ்டாப் பண்ணார், அதுக்கப்புறமா செத்ரோன்ஸ் வந்து ஸ்டோரியை முடிச்சாருன்னு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, பிரான் பிரேக்கர் ஒரு இடத்துல செத்ரோன்ஸ் ஃபினிஷர் போகும்போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே செத்ரோன்ஸ் நிப்பாட்டியிருப்பார். அதுக்கப்புறமா இப்போ கிராஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபினிஷ் போடாமல் அந்த ரோப்புக்கு மேலே ஏறி அவரோட க்ரோன்ஸ்டாம் ஃபினிஷரை போட்டிருப்பார். ஆக்சுவலி அந்த மூமெண்ட்லாம்
இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. இதில் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருச்சு, செத் ராலின்ஸ் பேக் டு த ஓல்டு பொசிஷன். இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மிச்சம் இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக மோதுருவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கிங் ஆஃப் த ரிங்கில் கண்டிப்பாக செத் ராலின்ஸ் வெற்றி பெறாரோ இல்லையோ அவர் சாம்பியன்ஷிப்பாக தான் சம்மர்ஸ்லாமுக்கு மோதுவார்னு சொன்னோம். அதுதான் இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் பல பேரை மிரள வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அதில் செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஓபா ஃபெமி கிங் ஆஃப் த ரிங் 2026 வெற்றி பெற்றதுனால அவன் சாம்பியன்ஷிப்பாக போகிறது உறுதியாயிருச்சு. அவன் மேபி ஸ்மாக்டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மிச்சம் இருக்கிற இடத்துல என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவேன். அதாவது மிச்சம் இருக்கிற இடத்துல என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், ஆக்சுவலி செத் ராலின்ஸ் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டபிள்யூவில் தோத்துட்டுலாம் போகலை, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் நான் ரோமன் ரெயின்ஸை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத் ராலின்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரெஸ்லிங் கிங் தமிழில். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் கிங் ஆஃப் த ரிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள், அப்போ கூட இது வந்து ஒத்துப்போக வாய்ப்பு இருக்குன்னு. செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் டபிள்யூ வந்து சம்மர்ஸ்லாமுக்காக ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இப்போது ரியாலிட்டியாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செத் ராலின்ஸ் ஓப்பன் டாக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸை சண்டைக்கு எழுதிட்டாரு. இப்போ பிரச்சனையே சாமி ஜெயினை சாம்பியன் ஆகினது தான். சாமி ஜெயினை சம்மர்ஸ்லாம் வரைக்கும் சாம்பியனை வச்சுருந்தா எப்படி டபிள்யூ வந்து ஸ்டோரி லைனை மூவ் பண்ணுவாங்க? சாமி ஜெயின் ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கான நேரம் எனக்கு தெரிஞ்சு இது இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் சம்மர்ஸ்லாம், அதை நெக்ஸ்ட் மந்த் சம்மர்ஸ்லாம், அதுக்குள்ளே சாமி ஜெயின் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுவாரா? டவுட் தான். அது மட்டும் இல்லாமல் சம்மர்ஸ்லாமில் ஓபா ஃபெமி எதிர்த்து சாமி ஜெயின் மோதுனா நம்ம கண்ணை மூடிட்டே தெரியலாம் ஓபா ஃபெமி நியூ டபிள்யூ சாம்பியன் ஆகிறான்னு. இப்படிப்பட்ட ஒரு மொக்கையான ஸ்டோரியிலே டபிள்யூ கொண்டு போவாங்களா? வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, டபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி சாட்டர்டே மெயின் இவெண்ட் நடக்க போகிறாங்க. இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட் வந்து சாதாரணமாக நடக்கலை, இது வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டில் நடக்குது. மேடிசன் ஸ்கொயர் கார்டில் டபிள்யூ இந்த ரா நடத்தினாலே பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன், ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு பயங்கரமாக காட்டுவாங்க. இப்போ இந்த ஷோ சாட்டர்டே மெயின் இவெண்ட் நடக்கிறதுனால கண்டிப்பாக பிராக் லெஸ்னரோ ரோமன் ரெயின்ஸ்க்கோ மேட்ச் இருக்கும். சாமி ஜெயினும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவார். அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு WWE சாம்பியன் புதுசாக உருவாக்குவாரா? ட்ரூ மேக்கின்டையரோ அல்லது கோலி ரோட்ஸோ குந்தரோ யாரோ ஒருத்தர் ஆவாரா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற்றிருக்கிற ஓபா ஃபெமியும் இப்போ ரெடியாக இருக்கிறாரு. ஓபாவுடைய பதில் என்ன? அவர் வந்து ரால இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக போகிறாரா? ஆல்ரெடி செத் ராலின்ஸ் காத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்மாக்டவுனில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இயோ ஸ்கை மாதிரி தன்னுடைய முடிவை இன்றைக்கி ஓபா ஃபெமி சொல்லலை. ஓபா ஃபெமி இந்த வாரம் நடக்கப்புறம் மண்டே நைட்டால் தான் தன்னுடைய முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முடிவு எப்படி இருக்கும், எந்த மாதிரி முடியும்? அதே மாதிரி பிராக் லெஸ்னருக்கான ஸ்டோரி முடியவே இல்லை. இப்போ கிங் ஆஃப் த ரிங்கை ஓபா ஃபெமி வெற்றி பெற்று வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பல விதமான குழப்பத்தோடு தான் இந்த வாரம் மண்டே நைட்டாக நடக்க போகுது. சரி, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இப்போ ஓபா ஃபெமி யார் கூட மோதுவார்? ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவாரா? இல்லை பிராக் லெஸ்னர் கூட பங்காளி பக்கம் இருக்குது அங்கே மோதுவாரா? இல்லை சாமி ஜெயின் கூட மோதுவாரா? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம வீடியோவில் தான் பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க. மண்டே நைட்டால தான் நமக்கான வெளியே தெரிய போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மண்டே நைட்டாக என்ன நடக்குதுன்னு. சரி, இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.